இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தலித்துகள் என்பவர்களை வந்து ஒரு ஆடு மாடுகளைப் போல வந்து மெரினா பீச்சிலே வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலை வைத்தால், இவர்களுக்கு ஏதாவது குறைந்து விடுமா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையை எடுத்து சென்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறாரு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள். 2026 தேர்தல் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது? மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கின் தற்போதைய நிலவரம் என்ன? இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில் தர சார் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட நேரடியா கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடலாம். சார், தமிழ்நாட்டுடைய தற்போதைய நிலை, கொலை, கொள்ளை, சட்ட ஒழுங்கு சீராக இல்லை. இத பத்தி ஒரு அரசியல் தலைவராகவும் சரி, ஒரு வழக்கறிஞராகவும் உங்களுடைய கருத்து? அதாவது நீங்க வந்து ஆளுங்கட்சியை போய் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து பஸ்ல போக முடியல, ஊர்ல நடமாட முடியல, அதுக்கப்புறம் வந்து சொந்தமா வந்து போயிட்டு அவங்க கடை வச்சு நடத்த முடியல. இந்த மாரி சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். எல்லாமே வந்து இயல்பு வாழ்க்கை போயின்னே தானே இருக்கு. அத வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி கேள்வி கேட்பாங்க. இப்போ எதிர்க்கட்சியுடைய கேள்வி வந்து இதெல்லாம் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றதோ அதெல்லாம் சுட்டிக்காட்டி, இது வந்து அரசியல்ல வந்து இங்க இருக்கிற இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சில நேரங்கள்ல ஆர்டிகிள் 356 வந்து முன்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மாநிலத்தில வந்து கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரிஸ் ஆர் ஃபெயிலியர். அந்த வந்து அரசியல் அமைப்பு வந்து அங்க செயல்படுத்த முடியல அப்படின்னும்போது அரசை கலைக்கிற அளவுக்கெல்லாம் கூட வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஆனால் இப்போது அதாவது எந்த பர்சன்டேஜ் ஆஃப் வந்து வழக்குகள் வந்து எந்த கிராவிட்டி அந்த இது வந்து டெப்த் ஆஃப் அஃபென்ஸு, ஹீனோஸ் அஃபென்ஸ் இது மாதிரியெல்லாம் வந்து பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலித்துகள் என்பவர்களை வந்து ஒரு ஆடு மாடுகளைப் போல வந்து நீதி கேட்க நாதி இல்லை அப்படி என்ற அளவிற்கு இந்த அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கின்றது. இந்த மக்களுக்கான பணங்கள், அதாவது பட்ஜெட்டில் வருகின்ற பணங்களை அவர்கள் வந்து இந்த மக்களுக்காக வந்து செலவு செய்யாமல் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு செய்கின்றார்கள், அல்லது திரும்பி மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்புகின்றார்கள். அப்படி இருக்கும்போது பார்த்தீர்கள் என்றால், இந்த வர்ணாசிரம முறையை வந்து மிகவும் அதிகமாக பயன்படுத்துவது இப்போது இருக்கின்ற ஆளுகின்ற ஆண்ட கட்சிகள் அதுதான் என்பதை தெரிய வருகின்றது. நான் 2 விஷயங்களை இங்கே வந்து உங்களிடம் முன்வைக்க விரும்புகின்றேன். அதாவது ஜெயலலிதா அம்மையாரோட மரணத்தை உண்மை காரணம் என்ன? எப்படி அந்த மரணத்துடைய மர்மம் என்ன? இதையெல்லாம் நான் விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை மக்கள் முன் நிறுத்துவேன் என்று தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே பேசினார். இப்போது இருக்கின்ற அந்த கொடநாடு கொலை வழக்குகளிலே அந்த கொலை வழக்குகள் எல்லாம் என்ன ஆனது? அதை பற்றி ஏன் விசாரணைகள் எல்லாம் வந்து தடைபடுகின்றது? அதாவது இப்போது ஆளுகின்ற கட்சி, அதுக்கு முன்பே ஆண்ட கட்சி, நாளைக்கு ஒரு நாள் அவர்கள் ஆளும் கட்சியாக வருவார்கள் என்ற நம்பிக்கையிலே 2 பேருக்கும் உள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிலே உன்னுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் கேட்காதீர்கள், இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று அவர்களுக்குள்ள சமாதானம் செய்து விட்டார்களா என்றது போல தோன்றுகின்றது. இது மட்டுமல்லாமல் பல 4 வழிச்சாலைகளிலே ஏற்பட்ட, அதாவது அந்த பண மோசடிகள், அந்த டெண்டரில் ஏற்பட்ட ஊழல்கள், இதை பற்றியெல்லாம் எதிர்க்கட்சியாக பேசி கொண்டிருந்த திமுக அரசாங்கம் எதிர்க்கட்சிகளாக இருக்கும்போது இப்போது அதை பற்றியெல்லாம் ஏன் பேசுவதில்லை? அப்படி என்றால் வந்து அந்த டெண்டரில் எப்படி வந்து ஊழல் வந்ததோ, இப்போது புதிதாக ரோடு போடும்போது இந்த டெண்டரிலும் கமிஷன் வரும், அதை அவர்கள் பேசுவார்கள் என்பதற்காக பேசுவதில்லையா? சட்டம் ஒழுங்கு என்ற நிலைமையை தற்போது கேட்டீர்கள். சட்டம் ஒழுங்கு என்ற நிலைமை மிக மிக வந்து முக்கியமான வழக்குகளை எல்லாம், சில வந்து கலவரங்கள் சில இடங்களிலே சரியான முறையிலே பணிகளை செய்யாததினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மக்களுடைய மனதிலே வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி சொல்லப்போனால் வழக்குகளிலே சரியான முறையிலே வந்து கடைசி கட்ட மனிதனுக்கும் கிடைக்கக்கூடியது தான் உண்மையான ஜனநாயகம் என்று சொல்வார்கள். சுதந்திரம்தான் கடைசியாக அந்த ஒரு நாட்டிலே உள்ள மனிதனுடைய கடைசி, அதாவது அந்த விளிம்பு நிலை மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய உணரக்கூடிய சுதந்திரம் தான் ஜனநாயக நாடு என்பார்கள்.
அப்படி கடைசி கட்ட மனிதனும் ஒரு சுதந்திரமான உணர்கின்றானா என்பதை நிர்ணயிப்பது தான் சட்டம் ஒழுங்கு. அப்படிப்பட்டு உணரும் பொழுது பார்த்தீங்கன்றால் சில பெரிய தலைவர்களாக இருந்தாலும் பெரிய முக்கியமான இருந்தாலும் சில தலித் குறிப்பிட்ட அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி இந்த அரசில் கிடைக்கவில்லை. அதாவது யாராருக்கோ சிலை வைக்கின்றார்கள், எங்கெல்லாம் சிலை வைக்கின்றார்கள். மெரினா பீச்சிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலை வைத்தால் இவர்களுக்கு ஏதாவது குறைந்து விடுமா? இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துடைய தந்தை. அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே சிலை வைத்த இடத்திலே போய் சிலை வைக்கின்றார்கள் மணிமண்டபத்தில். ஏன் எங்களுடைய அண்ணன் பேசும்போது கூட சொல்லியிருப்பார், அவரை எடுத்து போய் மெரினா பீச்சில் சிலை வைத்தால் ஒரு 10,000 பேர் சென்று முதலமைச்சர் நன்றி சொல்லிவிட்டு வரலாம் என்று. அப்போ இது போன்ற சில விஷயங்கள் கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காம போவது, மக்களை நீதியும் அந்த நியாயமும் கிடைக்காம போதுதான் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு என்பது தெரிகின்றது. சார், உங்க கட்சியினுடைய முக்கியமான கொள்கை அப்படின்னு சொல்லணும்னா, தலித் மக்களுக்கு அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கணும், நியாயத்தை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது தான். அதாவது இதே கொள்கையோட தான் தொல் திருமாவளவன் அவர்களும் இருக்கிறாரு. ஆனா அவரு ஆளும் கட்சியோட சேர்ந்து பயணிக்கிறாரு. ஆனா நீங்க வேறுபட்டு நிக்கிறீங்க. இப்படி நீங்க தனிப்பட்டு நிக்கிறதுனால உங்களால எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியும், சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையை எடுத்து சென்று போய் வெற்றி பெற்றது பகுஜன் சமாஜ் கட்சி தான். மற்ற இயக்கங்களை பற்றி நான் குறிப்பிட்டு பேச விரும்பவில்லை. அப்படி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய முழுமையான கொள்கையும் முழுமையான அவருடைய அந்த செயல்பாடும் இந்த நாட்டை ஆளுவது இறுதி லட்சியம் என்பதை கனவாக கொண்ட கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. அதனால் மற்ற கட்சிகளுடைய கடந்த தேர்தலில் தான் அவர்கள் இப்போது அங்கீகாரம் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி 4 முறை ஏற்கனவே மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தையே ஆண்ட ஒரு கட்சி. அது மட்டுமல்லாமல் பாபா சாஹேப் அம்பேத்கர் 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 5 லட்சம் பேரோடு நாக்பூரிலே புத்த மதத்தை தழுவ செல்கின்றார். அப்போது செல்லும் பொழுது 22 கொள்கைகளை எழுதி அவர் கல்வெட்டிலே வைக்கின்றார். அந்த 22 கொள்கையிலே இந்த சடங்குகள், இது போன்ற சாஸ்திரங்கள், கடவுள் பெயராலே கடவுள் பெயரை பொய்யாக சொல்லி அவர்கள் இருக்கின்றது என்று சொல்லுவதையெல்லாம் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று 22 வாக்கியங்களை எழுதியிருக்கின்றார். நீங்கள் சொல்லுகின்ற தலைவர்களோ மற்ற யாரோ அவர்களெல்லாம் அது போன்ற சடங்குகளை எல்லாம் ஏற்காதவர்கள் கிடையாது. அவர்கள் கோயில்களாக சென்று கொண்டு வருகின்றார்கள் என்பதை பல தொலைக்காட்சிகளிலே பார்க்கின்றது. அவர்களை நான் அம்பேத்கர் கொள்கையை கொண்ட, அம்பேத்கருடைய இயக்கத்தை கொண்ட அம்பேத்கரிஸ்டாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சார், இன்னைக்கு நாங்க கேட்டிருந்த அனைத்து கேள்விகளுக்குமே மிகவும் பொறுமையா யதார்த்தமா பதில்கள் கொடுத்திருந்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு, உங்க நேரத்தை எங்களுக்காக செலவு செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் நேர்காணலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் சௌந்தர்யா.